மாஹே தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ வல்சராஜின் தாயார் மரணம் அடைந்ததையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் மாஹே தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருப்பவர் வல்சராஜ். இவரது தாயார் ஸ்ரீமதி மாஹே மண்டல அதிகாரி அலுவலகம் அருகே உள்ள வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கோழிக்கோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் மாஹே அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 11 மணி அளவில் மரணமடைந்தார். இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தன் தாயின் பிரிவால் வாடும் எம்எல்ஏ வல்சராஜுக்கு எனது ஆழ்ந்த வருத்தத்தையும் துக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தன் இரங்கல் செய்தியில் வெளியிட்டுள்ளார். மாஹே தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏ வல்சராஜின் தாயார் மரணத்தையொட்டி கட்சி சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் மாஹே தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏவுமான வல்சராஜின் தாயார் ஸ்ரீமதி திங்கட்கிழமை மரணமடைந்தார். இவருக்கு கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்தனர். இந்நிலையில் வல்சராஜ் தாயாரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, கட்சித் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர். இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி மாஹே சென்று வல்சராஜ் தாயாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர் ராஜவேலு, கேரள உள்துறை அமைச்சர் முல்லப்பள்ளி ராமச்சந்திரன், கண்ணூர் எம்பி சுதாகரன், புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர்.